ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி மூளை கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 3 மூளை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1.5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நம்ம வந்து இந்த வெங்காயம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நான் இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு மூளை செய்கிறீங்கன்னா இந்த மசாலாவில் வந்து எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சமாக ஆக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு பங்கு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 3 மூளை எடுத்துக்கிறதுனால இந்த அளவு மசாலா எல்லாமே எடுத்துருக்கேன், ஆனியன் எல்லாமே. இந்த சமயத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஆயில் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். அது நல்லா அப்படியே நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். தீயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா ஆனியன் கருகிரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஸ்மாஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து சமயத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயிலே நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ஊற்றி வேகட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா மசாலா வாசம் எல்லாமே போயிருச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மூளையை சேர்த்துடலாம். மூளையை வந்து அதில் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா மசாலாவும் மூளை எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், ரொம்ப ஹைலலாம் வைக்கல. இப்போ ஓரளவு நல்லா பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. மூளை நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அடுப்பில், அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை இப்படியே வச்சுருப்போம். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூளை நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மூளை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மசாலாவை போட்டு சோறில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.